பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தம்முடைய ஜனங்களை எப்பொழுதும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் அழிவுக்கு தப்புவிப்பார் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய பாடலில் தொடர்ந்து இப்படியாக சொல்கிறார்: தேவன் எனக்கு விளக்காய் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையிலே இருக்கிற இருளை எல்லாம் நீக்கி நான் வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்கிறார். துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திருந்த நேரத்திலே தாவீதுக்கு தேவன் துணையாயிருந்து அவன் மரண இருளிலே நடந்தாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனுக்கு வெளிச்சத்தை தந்து எல்லா தீமைகளுக்கும் விட்டு விலக்கி அவனை பாதுகாத்து நடத்தினார். தேவன் தம்முடைய கிருபையினாலே தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுகிறார். சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அந்தகாரம் சூழ்ந்திருந்தாலும் நம்மை சுற்றிலும் இருளானது சுற்றி இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அவர் நம்மோடு பேசுகிற தேவன். அவர் தம்முடைய சத்தியத்தினாலே நம்மை நடத்தி நித்தமும் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே நமக்கு ஒரு ஆறுதல் உண்டு, சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோமே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவர். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார், நம்மை பாதுகாக்கிறார். சுற்றிலும் இருக்கிற தீமைகளிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய வசனத்தினாலே நம்மை தேற்றி அந்த வசனங்களை நாங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது நம் வாழ்விலே ஜெயம் உண்டாகிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய கிருபைகள் நம்மை தாங்குகிறது. அழிவில் இருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். தேவன் நம்மை குணமாக்குகிறவர். தீமைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். அவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய வசனத்துக்காய் காத்திருப்போம். கர்த்தர் அந்த வசனத்துக்கூடாக நம்மை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் எங்களை சுற்றிலும் இருக்கிற தீமைகள், நாங்கள் போகிற பாதையிலே உண்டாயிருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன். தேவரீர் ஏற்ற காலத்துக்குரிய உம்முடைய வசனங்களை நீர் எங்களுக்கு அனுப்பி எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு விரோதமாக இருக்கிற தீமைகளை மேற்கொள்ளும்படியான உம்முடைய கிருபைகளை உண்டாயிருக்கும்படிக்கு தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையினால் எங்களை குணப்படுத்தி அழிவிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.